முக்கிய செய்தி. சிவகாசி அருகே சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பின் போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்த 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் உயிரிழந்தவர்களே குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகாசி அருகே சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பின் போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், என்ன விவரம்? வணக்கம் ரூபி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கல்மலப்பட்டியில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்து உயிரிழந்த 5 பேர் மீதும் திருத்தங்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிவகாசி அருகே உள்ள செங்கமலப்பட்டி பகுதியில் அனுமதியின்றி தடை செய்யப்பட்ட வெடிபொருட்களின் மூலப்பொருட்களை பயன்படுத்தி பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீர் வெடிவிபத்தில் ராம்பிரசாத், இன்னாசிமுத்து, ஐயப்பராஜ், பாண்டித்துரை மற்றும் ராமச்சந்திரன் ஆகிய 5 பேரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் திருத்தங்கல் காவல்துறையினர் இந்திய வெடிபொருள் சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டவிரோதமாக வெடிபொருட்கள் தயாரித்தது, தடை செய்யப்பட்ட மூலப்பொருட்களை பயன்படுத்தி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் உயிரிழந்த 5 பேரும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். சம்பவம் நடந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டதுடன் வெடிப்புக்கு காரணமான சூழ்நிலையில் பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்களின் தன்மை, சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பில் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த சட்டவிரோத பட்டாசு தயாரிப்புகள் மூலப்பொருட்கள் எங்கிருந்து வாங்கப்பட்டன, யார் விநியோகம் செய்தனர், இதன் பின்னணியில் செயல்பட்டவர்கள் யார் என்பதையும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்கள் இருந்தால் அவர்கள் மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பு மீதான கண்காணிப்பை மேலும் தீவிரப்படுத்த வேண்டிய அவசியத்தை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இதுபோன்ற சட்டவிரோத செயல்பாடுகளை தடுக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். ரூபி, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.